வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயலாங்கடை ஸ்பீக்கரு நம்ம எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் நம்ம காயலாங்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்பீக்கரை நம்ம எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மேட் வித் இனிசை யூடியூப் சேனல். ஸ்பீக்கரில் இருக்க ஸ்க்ரூ அந்த ஹோலில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்துச்சு. இது ஸ்டீரியோ ஸ்பீக்கரு. அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் இன்னொரு ஸ்பீக்கர் இல்லை. நமக்கு ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் கிடச்சிது. ஒரு ஸ்பீக்கரோட இது நம்ம இப்போ காமிக்கிறது ஆக்ஸ் லைனு. ஒரு ஸ்பீக்கரை மட்டும் வச்சு நம்ம எப்படி இதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இப்போ நம்ம அந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டணும். போர்டு அந்த இதில் லாக் ஆகியிருக்கு. போர்டை கழட்டியாச்சு. இப்போ அந்த எல்இடி பல்பு அதில் லாக் ஆகிருக்கு. அந்த எல்இடி பல்பை கழட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்பீக்கர் தனியாக கழட்டியாச்சு. இப்போ ஸ்பீக்கர் வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்பீக்கரை தனியாக வச்சுக்கலாம். இது அந்த வால்யூம் கண்ட்ரோல், அந்த நாபு. இது ஸ்பீக்கர் வயரு. இது எல்இடி பல்பு வயரு, பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வயரு. இப்போ இந்த 2 வயர் வருது பாருங்கள். அதில் ஒரு வயர் ஆக்ஸ் பின்னு, ஒரு வயர் இன்னொரு ஸ்பீக்கருக்குள்ளே போகக்கூடிய பின்னு. இப்போ நான் காமிக்கிறது இன்னொரு ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய பின்னு. இந்த வயர் ஆக்ஸ் பின். இப்போ நான் ஆக்ஸ் பின்னில் தான் நம்ம ப்ளூடூத் போர்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். இதுதான் அந்த ஆக்ஸ் பின்னு, நம்ம இன்புட்டு, ஆடியோ இன்புட் கொடுக்குற பின்னு. அந்த பின்னில் தான் நம்ம இப்போ ப்ளூடூத் போர்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 லைன் தான். ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு, ஒன்று நியூட்ரலு. கட் பண்ணி எடுத்துருவோம். இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர். நம்ம இன்னொரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோன்னா வேறு ஒரு 3 வாட் ஸ்பீக்கர் எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்சது ஒரு ஸ்பீக்கர் தான் கிடச்சிது. இன்னொரு ஸ்பீக்கர் மிஸ்ஸிங். அது இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பீக்கர்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி காமிக்கலாம். இதுதாங்க ப்ளூடூத் போர்டு. இது நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். ஆஃப்லைனில் 60 ரூபா, ஆன்லைனில் 120 ரூபா வரைக்கும் வந்துச்சு. நான் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த போர்டு மட்டும் வாங்கினா போதுங்க. அதில் லெஃப்ட்டு அவுட்டு, ரைட் அவுட்டு, கிரவுண்டு, அது 3 ஸ்பீக்கர் லைனு. மற்ற 2 இன்புட் லைனு, வோல்டேஜ் இன்புட் லைனு. வோல்டேஜ் நம்ம 5 வோல்ட் இதில் கொடுக்கணும். 5 வோல்ட் டிசி கொடுக்கணும். இப்போ நமக்கு இதில் 12 வோல்ட்டு தான் இருக்குது நம்ம அந்த போர்டில். அப்போ நம்ம இதுக்கு வேறு இன்புட் சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டீரியோ அந்த ஆக்ஸ் பின் இருக்குல்ல, இந்த ஆக்ஸ் பின்னை நம்ம ஆக்ஸ் வயரை நம்ம அந்த ப்ளூடூத் போர்டோட ஆடியோ அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்களே செய்யலாம். உங்கள் வீட்டில் பழைய யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர், ஏதாவது நல்ல ஸ்பீக்கர் இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியான போர்டுலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான போர்டு தான் இருக்கும். இவ்வளோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் இவ்வளோ நல்லா இருக்காது. அப்போ நம்ம இதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஆடியோ இன்புட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். பவர் சப்ளைக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பழைய சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா? சார்ஜரோட அந்த கனெக்டர், அந்த அடாப்டர் நம்ம பழசு ஒன்று கிடந்துச்சு வீட்டில். அந்த அடாப்டரை தான் நான் இப்போ பவர் சப்ளைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். இல்லை நம்ம இதிலேயே கூட 12 வோல்ட்டு டிசி இருக்குது. அதை கூட நம்ம ரெடியூசர் இது பண்ணி நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் நான் இது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அடாப்டர் போர்டையே நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து 6 வோல்ட்டு 5 to 12 வோல்ட்டுங்காங்க, 9 வோல்ட்டுங்காங்க. நமக்கு இதில் நான் அவுட்புட் செக் பண்ணி பார்த்தேன் மல்டிமீட்டரில். நமக்கு 6 வோல்ட்டு 5.7 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் வந்துச்சு. அதனால் இதை கனெக்ட் பண்ணலாம், இது ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பவர் இன்புட்டு. நம்ம டைரெக்டாக அந்த பவர் இன்புட் அதில் வருது பாருங்கள், அதில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் ஏசி பவர் இன்புட் 220 வோல்ட் இன்புட்டில் இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ப்ளக் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நமக்கு ப்ளூடூத்துக்கு போர்டுக்கு வந்து சப்ளை வந்துடும். அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வயரை கட் பண்ணல, அந்த வயர்லேயே அப்படி ஸ்லீவ் அடித்து நம்ம இந்த போர்டை, இந்த அடாப்டர் போர்டை அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டேப் அடிச்சிடலாம். டேப் அடித்தாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ளூடூத் போர்டில் அந்த டிசி இன்புட்டை வந்து நம்ம ப்ளூடூத் போர்டில் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஆன் பண்ணி பார்த்தாச்சு. ஆன் பண்ணி நம்ம சப்ளை இருக்குது. நம்ம ப்ளூடூத் போர்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதோட இதில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு வந்து நமக்கு சப்ளை வருதா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி ப்ளூடூத்தை மட்டும் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல, அதனால் அவுட்டு கொடுக்க முடியாது. தான் வந்துருச்சு 3.0 BTன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ளூடூத்து. இப்போ நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு சப்ளை வந்துருச்சு. அப்போ நம்ம இப்போ ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த இதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை மறுபடியும் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இதை ஒரு டேப்பு போட்டு நம்ம ஹீட் பண்ணி இந்த ப்ளூடூத் போர்டு வந்து வேறு எதுவும் டச் ஆகாத அளவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஹீட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடாப்டர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு நம்ம சைடில் எதையா ஒட்டி வச்சுருவோம். ஏன்னா அந்த அடாப்டர் போர்டில் நமக்கு டிசி சப்ளை 220 வோல்ட் டேரெக்டாக போகுது. அது எதுலையா டச் ஆச்சுன்னா நமக்கு சப்ளை இதாயிரும். அதனால் ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கரை நம்ம எடுத்து ஒட்டி அதை போர்டில் நம்ம இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டபுள் சைடு பேஸ்ட் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதாங்க, போர்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேட் வித் இனிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. Connected.
தொட்டிக்கு மேலே இருக்குங்களாங்க, இதுதாங்க டெம்பரேச்சர் கண்காணிக்கிற மீட்ரு. இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க மானிட்டர் பண்ணி. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேக்கடி சுற்றுலாவை பற்றி தாங்க. அதுக்கு டிக்கெட் எங்கே எடுக்கணும், எப்படி போகணும், ரூட்டு, இல்லை கிரேவி ஏதாவது வச்சு தான் நம்ம சாப்பிடணும். நான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கிரேவி வச்சுருக்கேன்.